ஹாய்! இன்னைக்கு நம்ம மல்டிபிள் Gmail அக்கவுண்ட்ஸ் மொபைல்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லார்கிட்டயுமே Gmail அக்கவுண்ட் ஒண்ணாச்சு இருக்கும் இல்லையா? டிஃபால்ட்டா. அது பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் யூஸ் பொறுத்து அதோட கவுண்டிங் வந்து ஆட் ஆயிட்டே போகும். ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த அக்கவுண்ட் தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு மொபைல்ல இருக்க செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது. ஒன்ஸ் நீங்கள் வந்து கூகுள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ்ல இருக்க Gmail அக்கௌண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அங்கே. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றது தெரியும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் மேனேஜ் அக்கௌண்ட் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஆப்ஷனை நீங்கள் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 7 அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதில் நான் ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு கீழே பாட்டமில் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணனா ரிமூவ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு காமிக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இருக்குது. டோட்டலாக 7 அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் டெலீட் பண்ணியாச்சு. இப்போ 6ல் நான் ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி நான் மறுபடியும் வந்து டெலீட் பண்ணுறேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 5 Gmail அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு Gmail அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.